இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு அன்னைக்கு சவுச்சவு காய் வச்சு ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். சவுச்சவு காய் வச்சு குருமா குழம்பு. இந்த குருமா குழம்பு வந்து நம்ம மத்தியானம் லஞ்சுக்கும் சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அப்படி மிச்சம் இருந்தது அப்படின்னம்னா நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டு அதையே குழம்பு வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை குழம்பு வச்சோம்னா 2 வேளையும் சாப்பிட்ற மாதிரி இந்த குழம்பு இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முந்தி உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸு வந்து என்னன்னாக்கி எல்லாருமே இந்த குருமா குழம்பு வைக்கும்போது இந்த மசாலா வறுக்கும் போது ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறாங்க. நானே நிறைய வாட்டி அது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னென்னக்கு இந்த நம்ம மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், நம்ம பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் வறுப்போம். அந்த வறுக்கும் போது கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து நம்ம போட்டு ஒன்று ஒன்றா வறுத்துருவோம். அது வந்து ஒன்று போட்டு வறுக்கும் போது லாஸ்ட்ல என்ன ஆயிடுதுன்னா ஒன்று கருகிடும். கருகும் போது அந்த டேஸ்ட் வந்து அந்த குழம்புல வந்து ஒரு மாதிரி லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். வாயில் சாப்பிடும் போதே பார்த்தோம்னா லைட்டாக கசப்பு வாசனை வரும். அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. அந்த மாதிரி வறுக்கும் போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக் ஆகாமல் இருக்கணும்னா தனித்தனியாக போட்டு நம்ம கருகாமல் வறுக்க முடியாது நம்மளால அப்படின்னு நினச்சிங்கன்னு ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு வறுத்துக்கலாம். அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக பக்குவமாக நாங்கள் வறுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பக்குவமாக வறுத்து ஒன்று மொத்தமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மிஸ்டேக் வந்து எதனால் அந்த கசப்பு தன்மை வருதுன்னு சொன்னோம்னா இந்த பொருள் வந்து ஒன்று கருகிட்டு அப்படின்னு சொன்னோம்னா கசப்பு தன்மை கண்டிப்பாக அந்த குழம்புல வரும். குருமா குழம்புன்னு இல்லை, நம்ம கறி குழம்பு வச்சாலும் சரி மசாலா வறுக்கும் போது நம்ம வறுக்க தெரியாதவங்க தனித்தனியாக போட்டு ஒன்றா தனித்தனியாக போட்டு வறுத்துக்கோங்க. இந்த வறுக்கிற இதில் தான் நம்ம குழம்போடைய டேஸ்ட்டே இருக்குது. இந்த வறுத்துட்டு எப்படி இந்த குழம்பு செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். மசாலா வந்து அரைக்கணும். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட பெருஞ்சீரகம், 1 துண்டு கடல்பாசி, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்றேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துறேன். அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். நான் வந்து இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்குது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம குழம்பு தாளிக்கும் போது நான் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு 5-6 பல்லு பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் வெட்டி இந்த வெங்காயத்தோடு போட்டு வதக்கிடலாம். கொஞ்சம் நேரம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தோடனே இதோட ஒரு சின்ன பத்தை தேங்காய், அதோட ஒரே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, 2யுமே சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மீடியமாக வச்சு தக்காளி நல்லா கொஞ்சம் நேரம் வெந்து வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வந்து அரைக்க தான் போகிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு தாளிக்கிறத பார்ப்போம். மாதிரி கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னம்னா இதில் 1 ஸ்பூன் கசகசாவும் ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னம்னா குருமா வந்து நல்லா திக்காக கிடைக்கும். நான் இன்னைக்கு வந்து அதை சேர்க்கலை. நீங்கள் சேர்த்து அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம். குருமாவை வந்து குக்கர்லேயே தான் வைக்க போகிறேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, இதில் 1 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயத்தை ஒரு 7-8 வெங்காயத்தை எடுத்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இது சவுச்சவு வந்து ஒரு மீடியம் சைஸ் சவுச்சவு, ஒரே ஒரு சவுச்சவை நல்ல மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த காயை வந்து எண்ணெயிலே வதக்கணும் அப்படின்னம்னா அந்த நீரெல்லாம் தண்ணி காயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தண்ணி காயில் உள்ள நீரெல்லாம் வெளியில் எடுத்துரும். அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுவோம். 1 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருவோம். இதில் 1/2 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் பொடியாக நான் சேர்க்குறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னம்னா மிளகாத்தூளும் தனியாத்தூளும் 2 கலந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் அப்படியே ஒரு பெரட்டி விட்டுடலாம். இதில் ஒரு சின்ன குட்டி ஸ்பூன், அதாவது 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் இது கறி மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி, ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு, இதை அப்படியே ஒரு பெரட்டி விட்டுடலாம். பாருங்க, அப்படியே அந்த காயில் வந்து நல்லா அந்த மசாலாலாம் பிடிச்சி வரணும். இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுவோம்.
நம்ம குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி வந்து பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம கொதிச்சுது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அடுப்பில் வச்சு பாத்திரத்தில் செஞ்சோம் அப்படின்னோம்னா குழம்பு வந்து திக்காக ஆகும். இது வந்து குக்கரில் ஒரு விசில் வச்சு தான் இறக்க போகிறோம். அதனால் கரெக்டான அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். இது ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வச்சு இறக்கியாச்சு. இப்போ ஏரும் போயிட்டுது. இப்போ எடுத்து திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்ல குருமா வந்து நல்ல கலராக நல்லா கமகமன்னு திறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருவோம். குருமா ரெடி. ஒரு வித்தியாசமான முறையில் சவுச்சவு வச்சு குருமா செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வச்ச இதே மெத்தட்லேயே நம்ம கேரட் பீன்ஸ் வச்சு மற்றபடி காய்கறிலாம் சேர்த்து அப்படியும் நம்ம இந்த இதே மெத்தடில் அந்த குருமா வந்து செய்யலாம். காய்கறிகள் நிறைய காய்கறி சேர்த்தும் செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.